சிவாஜின்னு யாருன்னா தமிழனுக்கு தான் தெரியும். நடிகர் திலகத்தை எப்போ முதல் வாட்டி பார்த்தீங்க? இன்னைக்கும் people still talk about it in America. ஆப்பிள் வேலியில் யூ ஹோஸ்டட் அ டின்னர். நடிகர் திலகத்தோட படங்கள்லேருந்து ஒரு அரை மணி நேரம் கிளிப்பிங்ஸ். He can move even his involuntary muscles. He's the only person I've heard from others, but you are confirming it. ஒருத்தரும் வேறு வறுமை நடக்கிறாங்க, ஹீரோ மாதிரி, வில்லன் மாதிரி. What was different about Shivaji Ganesan? இப்படி கூர்மையாக பாப்பார் பாருங்க, அந்த ஒரு லேசர் ஃபோக்கஸ்னு சொல்கிறோம். Mr. Shivaji, heart thing, he had a cardiomyopathy. Something we want to know about your family background. I don't want to mention any names, but the who's who of Chennai is sitting there. So empire விட்டுட்டு நீங்க மெடிசன் சூஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க. What is the reason for that? My green card was issued in the US consulate on Mount Road in Chennai. The US was very advanced, ஆனால் இங்கே things were so far behind. Trumpனுடைய politics policies எல்லாம் has become tightened up so much அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் that's not true. I think he lived life king size. Sivaji சொன்னாங்க, I thought all Americans are punctual. You have disproved it. Columbus Dispatch 2 pages he covered fully of the interview, multiple photos. I have never met anyone with so much charisma, who is so handsome, beautiful smile and perfect teeth. சிவாஜினுடைய யாருங்கிறது it goes beyond being an actor. He is an icon that represents Tamil identity. There's a knock on the door. சிவாஜி அப்புறம் அவங்க டிரைவர், ரெண்டு பேர் தான். டாக்டர் நீங்கள் என்ன மன்னிக்கணும். டாக்டர் எஸ்ஏபி ஜவஹர் பழனியப்பன், பொறுப்புணர்வுள்ள வாழ்க்கைக்கு பொருளா விளங்கும் பெயர். மதிப்புக்குரிய திரு எஸ்ஏபி அண்ணாமலை அவர்களின் மகனா பிறந்து ஒரு லீடிங் கார்டியாலஜிஸ்டா யூஎஸ்ல தனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கினவர். ஆனா நமக்கு அவர் அதுக்கும் மேல சிவாஜியாக்காக நின்னவர். ரசிகனா மட்டும் இல்ல, அவரோட டாக்டரா அந்த விலை மதிக்க முடியாத இதயத்தை காப்பாற்றினவர். சில கதைகள் வரலாறமாக, சிலது இதயத்தால் எழுதப்பட்டிருக்கும். Hello, doctor. Thank you. Thank you for having us at home. Right. Welcome to you and Pooja and all of you. Yeah. It's my heartfelt pleasure and it's a joy. You're all like family to me. So I'm so happy you're here. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். Thank you. நடிகர் திலகத்தை எப்போ முதல் வாட்டி பார்த்தீங்க? எனக்கு நான் முதல் முறை பார்த்தது ராம்குமார் was a ரொம்ப very memorable occasion for me. ஏன்னா நான் ரொம்ப சின்ன வயசில் ஒரு இம்ப்ரெஷனபிள் ஏஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ நான் ஸ்கூல் அங்கே டான் பாஸ்கோ ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கையில் அப்போ என்னுடைய கிராண்ட்ஃபாதர் செட்நாட்லேருந்து ஹி ஹட் கம். நாங்கள்லாம் வி ஆல் வென்ட் டு சி வியட்நாம் வீடு. அது ராஜா அண்ணாமலை மன்றத்தில் பார்க்கும்போது இட் வாஸ் ஸோ பவர்ஃபுல், ஸோ ட்ரமேட்டிக். அதுவும் நாங்கள் 3rd or 4th ரோவில் உட்காந்துருந்தோம். அந்த பவர் ஆஃப் ஹிஸ் ஆக்டிங், அந்த எனக்கு எப்போவுமே அவங்க அந்த பார்க்கும்போது சிவாஜி அவங்க ஃபாதர் பார்க்கும்போது த ஷார்ப்னஸ் ஆஃப் ஹிஸ் ஐஸ் எனக்கு ஐ கேன் நெவர் ஃபர்கெட் தட். அவங்க எப்பவும் பார்க்கையில் he look at you, and when I saw him at that very first time, அப்புறம் later also when I saw him as a doctor patient relationship, அந்த அப்படி கூர்மையாக பார்ப்பார் பாருங்க, அந்த ஒரு லேசர் ஃபோக்கஸ்னு சொல்கிறோம் பாருங்க. அது that was something that drove into me. How can someone look with such utter concentration? அது was so powerful, his look. But anyway, that was the very first time. அப்புறம் அந்த நடிப்பில் அந்த பவர் ஆஃப் ஹிஸ் ஆக்டிங், அப்போ பக்கத்தில் கூட இருந்தவங்கெல்லாம், அதுவும் நம்ம நாடகமாக இருந்ததுனால டாப் ஃபேமிலிஸ் ஆஃப் சென்னை எல்லாரும் அங்கே உட்காந்துருக்கோம். I don't want to mention any names, but the very elite top who's who of Chennai sitting there. அவங்க எல்லாரும் அப்படி அழறாங்க, எல்லாரும் sobbing, and the power of his acting was so amazing. So அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஃப் 91ல் மீட் பண்ணீங்க. ஆமாம். அப்புறம் யூ ஹேட் அ ரிலேஷன்ஷிப் வித் ஆஃப்டர், ஸோ பிரிங் தட் அப் அகெயின் லேட்டர். இப்போ நிறைய பேர் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க, பழகியிருப்பீங்க. வாட் வாஸ் டிஃப்ரெண்ட் அபவுட் சிவாஜி கணேசன்? ஹவு இஸ் ஹி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பீப்புள் நினைக்கிறீங்க?
எனக்கு வந்து நான் முதல் முறையாக நீங்கள் அப்புறம் அவர் சிங்கப்பூர் துரை நீங்கள்லாம் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் நான் முதல் முறையாக அங்கே அன்னையில் உங்கள் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் தான் என்னை மாடிக்கு கூட்டின்னு போனீங்க. அப்போ ஹி வாஸ் இன் ஹிஸ் பெட்ரூம் அப்ஸ்டேர்ஸ். அப்புறம் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் யூ கேம் அவுட் யூ லெட் மீ ஹாவ் அ கான்வர்சேஷன் வித் ஹிம் அண்ட் டாக் டு ஹிம். அப்போ ஐ வாஸ் டேக்கன் அ பேக். எனக்கு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது அவருடைய அந்த சிம்பிளிசிட்டி, அந்த எளிமை. நான் வந்து அவர் ஒரு நம்ம பந்தான்னு சொல்கிறோம், நம்ம ஒரு ஷோ அதெல்லாம் பண்ணி அந்த மாதிரி அப்படி இருப்பாருன்னு நான் நினச்சா, அவருடைய அந்த சிம்பிளிசிட்டி, அந்த எளிமை டச்ட் மை ஹார்ட். அவ்வளவு சிம்பிளாக என்னோட மூவ் பண்ணி, அப்புறம் கூட அவர் என்னோட அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர், எனக்கு அவர் ரொம்ப சீரியஸ்ன்னு நான் எப்போ நினச்சிட்டு. ஏன்னா எல்லாருமே சிவாஜின்னா ரொம்ப சீரியஸ், எல்லாம் பயப்படுவாங்க இல்லையா எல்லாரும் அவர் பேரை கேட்டாலே பார்த்தாலே. அவர் அவ்வளவு லைட்டாக நகைச்சுவை அப்படி வேடிக்கையாக பேசுகிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதனால் நான் அப்போது எனக்கு நல்ல முதல் ஜோக்கே அவர் சொன்னது, நான் அப்போ வந்து ரொம்ப மரியாதையாக சொன்னேன், இந்த மாதிரி சிவாஜி, நான் அப்போ ஒரு ஐயான்னு அவர்கிட்ட சொல்வேன், சிவாஜி இந்த மாதிரி நான் இந்த உங்களுக்கு ஹார்ட் ட்ரீட்மெண்ட்டை வந்து நான் ஏற்பாடு பண்ணுறேன். நான் வந்து நம்ம பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் யூஎஸில் இருக்குது. அவர் பார்த்தது நீங்கள்லாம் முதல்ல ஒரு ஃப்ரெஞ்சு டாக்டர் முதல்ல பார்த்து, ஜான் கார்பென்டியர். கரெக்ட், நல்ல ஞாபகமாக சொல்கிறீங்க. ஜான் கார்பென்டியர் ரொம்ப வேர்ல்ட் ஃபேமஸ் சர்ஜன். அவர்கிட்ட ஒப்பீனியன் நீங்கள் வாங்கியிருக்கும்போது, ஸோ தட் த ஆடியன்ஸ் நோஸ் த பேக்ரவுண்ட், அவர் இஸ் ரொம்ப வேர்ல்ட் ஃபேமஸ் சர்ஜன். அப்போ ஹி வாஸ் எக்ஸ்பெரிமெண்டிங் வித் அ நியூ ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹார்ட் மசில் வீக்னஸ். ஏன்னா இந்த ஹார்ட் மசில் கார்டியோமயோபத்தின்னு அது வீக்கன் ஆகும்போது அந்த மசிலை நம்ம எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுதுங்கும் போது, சிவாஜி, கட்டிங் மிஸ்டர் சிவாஜி ஹார்ட் திங் ஹி ஹேட் கார்டியோமயோபதி. ஓகே, கரெக்ட். விச் இஸ் பேசிக்லி வீக்னஸ் ஆஃப் த ஹார்ட் மசில். அவ்வளோதான். அதை நாங்கள் ஐட்ரோஜெனிக்னு சொல்லுது. தேர் இஸ் நோ ரியல் ரீசன் ஃபார் இட். நம்ம சம் ஆஃப் அஸ் ஜஸ்ட் டெவலப் தட் ஹார்ட் மசில் வீக்னஸ் இன் கோர்ஸ் ஆஃப் டைம். ஸோ எனிவே அவங்களுக்கு அது இருக்கையில், அப்போ அவர் சொன்னது வந்து இந்த பேக் மசில் லாட்டிஸ்மஸ் டார்சைன் இருக்குது, அதை ஹார்ட்டை சுற்றி அதை வச்சு அதில் பேஸ்மேக்கரை அட்டாச் பண்ணி அது வந்து ஒரு நியூ ட்ரீட்மெண்ட் தட் ஹீ ஹேட் கம் அப் வித். அண்ட் ஹீ ஹேட் டன் ஒன்லி அபவுட் ஒரு 50 கேசஸ் பண்ணியிருப்பார். அப்போ ஆனால் ஹீ வாஸ் பிரிங்கிங் இட் அவுட். அப்போ புதுவிதமான நவீன ஒரு லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் நெக்ஸ்ட். ஆமாம், அதை நான் ஐ நியூ அபவுட் இட். ஆனால் நீங்கள் சொன்ன உடனே நானும் எனக்கு ஐ வாஸ் அன்கம்ஃபர்டபுள். ஏன்னா மொத்தமே அந்த மாதிரி ஒரு 50 கேசஸ் தான் அவர் பண்ணியிருக்காரு. அதில் என்ன ப்ராப்ளம்னா, அந்த மசில் ரொம்ப சீக்கிரம் டயர்ட் ஆகிடுது. இப்போ நம்ம ஹார்ட் மசில் வந்து ஒரு நாளுக்கு நம்ம 70 times a minute அது பீட் பண்ணுது. ஒரு நாளுக்கு 1,00,000 முறைகள் அது துடிக்குது. 1,00,000 துடிப்புகள் ஒரு நாளுக்கு. அப்போ நீங்கள் இமேஜின் பண்ண அது கொஞ்சம் கூட டயர்ட் ஆகாமல் நம்மளுடைய ஹார்ட் மசில் அவ்வளவு ஸ்ட்ராங்காக மெயின்டைன் ஆகும். ஆனால் இந்த ஆப்ரேஷனில் அந்த பேக்கில் இருக்க மசில் அது போட்டு பண்ணும்போது அது 1 வருஷம் 2 வருஷத்தில் அது வீக்கன் ஆகிடுது. அதனால் அதுக்கு ஒன்றும் எஃபெக்ட் இல்லை. இப்போ அந்த ஆப்ரேஷன் யாருமே பண்ணுறது இல்லை. அதனால் அப்போ நான் சொன்னேன், இல்லை அது நம்ம பண்ண வேண்டாம். ஆனால் அப்போ வந்து நம்ம புது ட்ரீட்மெண்ட்ஸ் அப்போ தான் வந்து மெடிசன்ஸ் புதுசாக வந்திருக்கு. அப்போ வந்து நான் அப்போ தான் கார்வைர் லால் அப்படின்னு ஒரு புது மெடிசன், ஏஸ் இன்ஹிபிட்டர்ஸ்னு புது மெடிசன், அப்போ தான் இட் வாஸ் ஜஸ்ட் பீயிங் ரிசர்ச். யூனிவர்சிட்டி ஆஃப் மிஷிகன், ஒஹாயோ ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் தான் அதெல்லாம் ரிசர்ச் ஆகி இன்னும் ரிலீஸ் ஆகலை. அது யூஎஸில் இன்னும் ரிலீஸ் ஆகலை, எல்லாம் ரிசர்ச் ஸ்டேஜில் இருந்தது. அப்போ நான் சொன்னேன், இல்லை நம்ம இந்த புது மெடிசன்ஸை நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து நம்ம செய்யணும் அப்படின்ட்டு உங்கள்கிட்டையும் அப்போ நான் சொன்னேன், அப்பாட்டையும் நான் சொன்னேன், சிவாஜி நான் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வரணும் அமெரிக்காவுக்கு, வந்து என்னோட நீங்கள் தங்கணும், அதனால் நான் உங்களை இன்வைட் பண்ணுறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், வாங்க வா, நான் உங்களை விடுறதா இல்லை. நான் சொன்னேன், கண்டிப்பாக சிவாஜி நீங்கள் என்னை விடாதீங்க, நீங்கள் வரணும் அப்படின்னு. அப்புறம் அப்போ எனக்கு முதல் முறையாக பேசலை, எனக்கு இவ்வளோ ஒரு நகைச்சுவையாக அவர் பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் த்ரூ அவுட் அவருடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அந்த ஹாஸ்யமாக பேசுகிறது, அதாவது அவரும் அப்படி ஜோக்காக சொல்கிறது, மற்றவங்க வேடிக்கையாக ஏதாவது ஜோக்ஸ்லாம். என்னுடைய மதர் அவங்க மதரும் ரொம்ப விட்டியாக பேசுவாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவங்க தாயார் ஏதாவது வேடிக்கையாக சொன்னாங்கன்னா அதை அப்படி ரசித்து சிரிப்பார். ஒரு பேஷண்ட்டாக அவர் எப்படி இருந்தார் டாக்டர்? ரொம்ப ஏதாவது கவலைப்படுவாரா, இல்லை க்யூரியஸாக இருப்பாரா, இல்லை ரொம்ப டென்ஷன் இல்லாமல் காமாக
பேசுவாரா, கேட்பாரா உங்களுக்கு ஆஸ் அ பேஷண்ட்? ரைட். ரொம்ப நல்ல வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். ஏன்னா அது வந்து இப்போ எனக்கு நான் நிறைய விஐபி பிவிஐபி பேஷண்ட்ஸ் பார்க்கல, அது டாக்டர்ஸ்க்கு அது ஒரு இட்ஸ் அ பிக் இஷ்யூ. ஏன்னா நிறைய அவங்க வந்து அவங்களும் ரிசர்ச் பண்ணிடுறாங்க, பல ஒப்பீனியன்ஸ் வாங்குறாங்க. அதனால் நிறைய பேருக்கு வந்து எங்களுக்கும் அதை பற்றி நிறைய தெரியும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வந்துடுது. ஆனால் அவங்க சிவாஜிட்ட அவங்க அப்பாட்ட அந்த டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை வந்து நம்ம 100% அதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது முதல் நாள்லேருந்து அவங்க அதை செட் பண்ணிட்டாங்க. நான் வந்து அவங்ககிட்ட என்ன நம்ம இதுதான் டிசீஸ், நம்ம இதுதான் ட்ரீட்மெண்ட், இந்தந்த டெஸ்ட்டுகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இதுவையும் அப்படி பர்ஃபெக்டாக அவங்க பண்ணுவாங்க. யூஎஸில் பல டெஸ்ட் பண்ணும்போது அந்த ஒரு ஹார்டு டேபிள், இந்த எம்ஆர்ஐ சிடிஸ்கெல்லாம் இருக்கும்போது அந்த அந்த டேபிளில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் படுத்துன்னு இருக்கணும். மக ஸ்கேன் ஒரு ஸ்கேன் அங்கே பண்ணோம். அப்போ நான் அவரோட கூடவே இருப்பேன். அதனால் நான் கேட்பேன், சிவாஜி உங்களுக்கு பரவாயில்லையா, கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு. ஒரு முறை கூட இது என்ன எனக்கு போதுமே, வேண்டாம், இது சௌரியமாக இல்லைன்னு எதுவும் சொன்னதில்லை. 100% பர்ஃபெக்டாக எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அவர் ஒத்துழைப்பார். அது கடைசி வரைக்கும் அவர் பண்ணது. அவர் நம்ம ட்ரீட்மெண்ட் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கு காரணம் அவங்களுடைய வில் பவர் அண்ட் கோஆப்ரேஷன் வித் மெடிசன்ஸ் அண்ட் வித் டாக்டர்ஸ். அப்போ கூட நான் வேடிக்கையாக நான் சொன்னேன், இந்த மாதிரி சிவாஜி நீங்கள் நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க, ஆனால் நான் உங்களுக்கு ஒரு சின்ன அவார்டு இன் ரிட்டர்ன் சொல்லணும். நான் பெஸ்ட் பேஷண்ட் அவார்டுன்னு உங்களுக்கு தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அதை ரொம்ப சிரித்தாங்க. அதுக்கு எல்லா டாக்டர்கிட்டையும். ஆனால் நீங்கள் அமெரிக்காவில் வந்து நீங்கள் ஒரு தமிழன்கிட்ட நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொன்னார். ரொம்ப ரொம்ப உண்மை. அதனால் எங்கிட்ட முதல் முறை 2வது முறை பார்க்கும்போது எனக்கு அது வந்து சொன்னார். அதாவது ரொம்ப அழகாக சொன்னார். அதாவது அவர் அப்போ இந்த ஃப்ரெஞ்சு டாக்டரு ட்ரீட்மெண்ட் பற்றியெல்லாம் பேசின்னு இருந்தோம். அப்போ அவர் சொன்னார், எனக்கு முன்னாடி நான் கூட்டின்னு போனாங்க, அவர் ரொம்ப பெரிய ஃபேமஸ் டாக்டராம். அப்போ நான் சொன்னேன், ஆமாம் சிவாஜி அதை பற்றி சொல்லுங்கள், ஏன்னா எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய டாக்டரு, சீனியர் டாக்டரு, இந்த மாதிரி அவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டு பண்ணணும் விரும்புவாங்க. ஆனால் நீங்கள் வந்து நான் தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், நீங்கள் இப்படி விரும்பியிருக்கீங்க, அது எதனால் அப்படின்னு நான் கேட்கும்போது அப்போ அவர் சொன்னார், அதாவது நான் அங்கே ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு போனேன், அவன் என்னை பார்த்தான், ஆனால் அவனுக்கு வந்து என்னை பற்றி என்ன தெரியும், நான் ஏதோ இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன், ஏதோ ஒரு செல்வந்தர் வந்திருக்கேன், அதுக்கு மேலே அவனுக்கு தெரிஞ்சுன்னா நடிகர் வந்திருக்கேன், ஏதோ ஒரு ஆக்டர் வந்திருக்காரு இந்தியாவிலேருந்து, அவ்வளோதான் அவனுக்கு தெரியும். ஆனால் சிவாஜின்னு யாருன்னா தமிழனுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னார். சிவாஜினா யாருன்னு தமிழனுக்கு தான் தெரியும். அது வந்து அவ்வளோ பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். தமிழ், ஏன்னா சிவாஜியினுடைய யாருங்கிறது இட் கோஸ் பியாண்ட் பீயிங் அன் ஆக்டர். அவர் ஹீ இஸ் அ ஐகான் தட் ரெப்ரசன்ட்ஸ் தமிழ் ஐடென்டிட்டி. தமிழனுடைய பெருமை இஸ் அதனுடைய ஐகானிக் ரெப்ரசன்டேஷன் சிவாஜி. அது எனக்கு அது ரொம்ப பவர்ஃபுல்லாக அது தோணும். அது இட்ஸ் அ வெரி கிரேட் ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் சார். உங்கள் வீட்டில் தங்கின போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு டாக்டர்? அவர் உங்கள் வீட்டில் தங்கின போது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக என்ஜாயபுல்லாக. ஏன்னா எனக்கு வந்து முதல்ல அவர் வர்றாருங்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப எனக்கு ஒரு நர்வஸாக இருந்தது. ஏன்னா இவ்வளவு பெரிய செலிப்ரிட்டி, அவர் வந்து என்னோட வந்து ஸ்டே பண்ண போகிறாரு, தங்க போகிறாருங்கிறது அது ஒரு பக்கம் எனக்கு ஒரு அன்சைட்டி. அடுத்தது வந்து ஆஸ் அ டாக்டர் நான் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்லாம் நான் கரெக்டாக பண்ணணும், அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணி, ஏன்னா என்னுடைய லவ் ஃபார் ஹிம் அண்ட் வாட் ஹி ரெப்ரசன்ட்ஸ் டு தமிழன்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட், அதை வந்து நம்ம நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிறது அது ஒரு அன்சைட்டி. நீங்கள் இந்த ட்ராவல் இதெல்லாம் அவ்வளோ மெட்டிகுலஸாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணீங்க அந்த டயத்தில், எனக்கு அது வாஸ் அ பிக் ரிலீஃப் டு மீ. ஏன்னா நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துனீங்க அதை டு த லாஸ்ட் டீட்டெயில். அப்புறம் அவங்க வந்து வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஃப்ரம் த மினிட் ஹி அரைவ்ட் அந்த அவங்களுடைய அந்த ஒரு லைட் ஹார்ட்டடாக எல்லாமே அவங்க ஒரு நகைச்சுவையாக அந்த சீரியஸ்னஸ் இல்லாமல் அவங்க எல்லாரையும் ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டாங்க. அதனால் எனக்கும் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். வீட்லேயும் இப்போ மதர் இருந்தாங்க, ஒய்ஃப் இருந்தாங்க, சிஸ்டர்
கிருஷ்ணா இருந்தாங்க, எல்லோரும் இருக்கையில் நமக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் அந்த மாதிரி இருந்தது. தவிர இது ஒரு ரொம்ப சீரியஸ் ட்ரீட்மெண்ட்டு. அவர் வந்து ஏன்னா அவருக்கு வந்து சப்போஸிங் அவர் வந்து ரொம்ப ஒரீடா, ரொம்ப ஆன்ஷியஸாக இதிலே ஒரு கவலைனா எங்களுக்கு நம்மளோட ஆன்சைட்டி இன்னும் கூடியிருக்கும். ஆனால் ஹீ வாஸ் ஸோ காம், ஸோ ரிலாக்ஸ். எங்களெல்லாம் ஹீ புட் அஸ் அட் ஈஸ். ஸோ எங்களுக்கு ரொம்ப அவர் இருந்த இப்போவும் நினச்சி பார்க்கல நாங்கள் எல்லாம் பேசும்போது அவர் இருந்த சம்பவங்கள், அவர் சொன்ன ஜோக்ஸு, அவர் சிரித்தது, அதை பற்றியெல்லாம் நாங்கள் திருப்பி திருப்பி பேசி சிரித்து எங்களுக்கு இன்னும் ஒரு ரிலாக்ஸிங் ஹாப்பி ஒகேஷன்ஸ் மெமரிஸ் இருக்குது. அதில் சொல்லுவார் உங்கள் அம்மா உங்கள் சிஸ்டர் பற்றிலாம் நீங்கள் உங்கள் ஒய்ஃப் எல்லாம் பார்த்துக்கிட்டது. அதில் ஒரு யூ ஹேட் ஒன் மேஜர் டோமோ மாதிரி ஒரு யூ ஹேட் ஒன் லேடி லுக்கிங் ஆஃப்டர் த ஹவுஸ். ஷி வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். அவர் அந்த அம்மாவை பற்றி சொல்லியிருக்காரு அவர். ஆமாம், அந்த அம்மாவை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அம்மா எப்படின்னா பேர் டாரிஸ். ஒரு மெட்டிகுலஸ் ஹவுஸ் கீப்பர். நம்ம எப்படி நம்ம அந்த பிரிட்டிஷ் பட்லர்ஸ் எல்லாம் தே ஹேவ் அன் ஆரா அபவுட் தம். அதனால் அவங்கள நம்ம வந்து நம்ம சாதாரணமாக வேலைக்கு வந்திருக்க மாதிரி நம்ம ட்ரீட் பண்ண முடியாது. அவங்க தேர் ஈக்குவல் பார்ட்னர் இந்த ஹவுஸ் அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து ஆனால் அவ்வளவு பிரியமாக இருப்பாங்க, அவ்வளவு க்ளீனாக அவங்களுடைய க்ளோத்ஸ், ஹேர், ஷீல் ஆல்வேஸ் லுக் ரேடியன்ட் அண்ட் பெர்ஃபெக்ட். அப்பாவுக்கு ஹி லவ்ட் சேட்டிங் வித் ஹர் அண்ட் டாக்கிங் வித் ஹர். டாரிஸ் அவங்க பேர். அதனால உடனே அவங்க சொன்னாங்க, இந்த டாரிஸ் வந்து நம்ம ஆக்ட்ரஸ் டாரிஸ் டே மாதிரி இருக்காங்க, அதனால் அவங்கள ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் காலிங் ஹர் டாரிஸ் டே. என்னைக்கு பார்த்தாலும் ஹி வில் சே டாரிஸ் டே அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி, சிரிப்பு. ஷில் பி ஸோ ஹாப்பி. அவங்க ஒவ்வொரு டீட்டெயிலும் அவ்வளவு அப்பாவை பார்த்து நாங்கள் அங்கே இருக்கையில். அதாவது அவங்களுக்கு வந்து எல்லா நம்ம வீட்டில் இருந்த எல்லா லேடிஸ் எல்லாருக்கும் அப்பாவை வந்து பார்த்துக்கணும், சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப பிரியமாக இருந்தாலும் அப்பாவுக்கு வந்து இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஒரு அமெரிக்கன் லேடி வந்து நம்ம இந்தியன் ஃபுட் எல்லாமே குக் பண்ணுவாங்க. பூரி, உருளைக்கிழங்கு, உப்புமா, தோசை, இட்லி, எவ்ரி திங் ஷீ வில் மேக். கொண்டாந்து சர்வ் பண்ணும்போது அப்போ அவங்கள தான் கூப்பிடுவாங்க, டாரிஸ் பிரிங் அப்படிம்பாங்க. அப்புறம் அவள் ரொம்ப நல்லா காஃபி போடுவாள். என்னமோ ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் ஷி ஹேட் ஃபார் மேக்கிங் த காஃபி. அப்போ அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு டாரிஸ் டே. காஃபி தான் பிடிக்கும். ஆமாம், டாரிஸ் டே காஃபி அப்படிம்பாங்க. உடனே கொண்டாந்து சர்வ் பண்ணுவாள். அப்போ அம்மா இருந்தாங்க, கமலா அம்மா. ஸோ அம்மாட்ட அவங்க ஒரு ஜோக் சொல்கிறாங்க. அதனால் சொல்கிறாங்க, டாக்டர் எங்கள் வீட்டிலலாம் கமலா காஃபி போட்டால் அது காஃபின்னு சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும். மாமா எல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு ரொம்ப வேடிக்கையாக, வெரி ஹியூமரஸ் ஜோக்ஸ். பட் இப்போவும் அவள் டாரிஸ் கேட்பா, ஐ ஸ்டில் ஹேவ் சச் கிரேட் மெமரிஸ் ஆஃப் த லெஜண்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரியமாக பேசுவாள் அப்பா பற்றி. ஆப்பிள் வேலியில் யூ ஹோஸ்டட் அ டின்னர் லாட் ஆஃப் டாக்டர்ஸ் அவங்க ஃபேமிலி ஒய்ஃப்ஸோட. அண்ட் யூ ஷோட் நீங்கள் கிளிப்பிங்ஸ் காமிச்சிங்க போடுங்க, நடிகர் திலகத்தோட படங்கள்லேருந்து ஒரு 1/2 மணி நேரம் கிளிப்பிங்ஸு வித் ஆல் த ஃபாரின் டாக்டர்ஸ். அது என்ன ஆச்சு? ஹவு டு என்ன ஆச்சு அந்த நேரத்தில்? என்ன சொல்லுங்கள் டாக்டர்? அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் day in his life and of course in all our lives. So நான் வந்து நிறைய என்னுடைய அமெரிக்கன் டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் the mayor of Mount Vernon and mayor of Columbus, அப்புறம் a lot of local VIPs, கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் they came to my resort home on the lakeside home. ஸோ அங்கே பின்னால் ஒரு போட் இருக்கும், ரொம்ப ஒரு ப்ளசண்ட். அப்போ லைக் இட் வெரி மச். சிவாஜிக்கு ரொம்ப பிடிச்ச அந்த காம்னஸ் ஆஃப் த பிளேஸ், அந்த மரங்கள், அந்த ஒரு அட்மாஸ்ஃபியரே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இட் வாஸ் அ ஈவினிங் பார்ட்டி. ஸோ அந்த பார்ட்டியில் நம்ம வி ஹேட் அ கலெக்ஷன் ஆஃப் அவங்க சிவாஜினுடைய ஃபில்ம்ஸ்லேருந்து ஷார்ட் கிளிப்ஸ் ஆஃப் ஹைலைட்ஸ் ஆஃப் ஹிஸ் மூவிஸ். அப்புறம் நீங்களும் ஒன்று கொடுத்துருந்தீங்க, அவங்களுடைய அவங்க ஒரு 50 விதமான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாக்ஸ் எடிட் பண்ணி கொடுத்தாங்க. ஐ திங்க் பத்மா சுப்ரமணியம் அவங்க கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இட் வாஸ் அதுவும் காமிச்சோம். அதில் வந்து எப்படி ஹி வாக்ஸ், போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாதிரி வாக் பண்ணுறது, ஜட்ஜு மாதிரி வாக் பண்ணுறது, தாமியார் மாதிரி வாக் பண்ணுறது, ஒருத்தரும் வேறு வேறுமே நடக்கிறாங்க, ஹீரோ மாதிரி, வில்லன் மாதிரி. ரொம்ப பிரமாதமாக இருந்தது அந்த கிளிப்பிங். ப்ளஸ் எல்லா சினிமா அதில். ஸோ அதில் வந்து நான் ஆரம்பித்து இந்த மாதிரி நான் இந்த சினிமாவில் இந்த மாதிரி இதான் பேக்ரவுண்ட் சீன் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ்க்கு நான் சொல்லி அந்த கிளிப் போட்டோம்.
அது ஒரு 4-5 இது எல்லாரும் were so astonished and that the great actor himself is sitting. அதை பார்த்துட்டு இவரை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லி இஸ் he the same person இவரே தான் அவர். அது அவங்க எல்லாருக்கும் it added to the power of the evening. அப்போ ஆனால் 4-5 கிளிப்பிங் போனதுக்கப்புறம் அவங்க சிவாஜிக்கே he became so excited. அதுவும் மற்றவங்க ஆடியன்ஸுடைய ஹாப்பினஸ் அண்ட் இன்வால்மெண்ட் பார்த்துட்டு அப்பாவே ஸ்டார்டட் எக்ஸ்பிளைனிங் இந்தந்த சீனில் இந்தந்த மாதிரி இதான் பார்க்கணும்னு அவங்களே he started explaining. இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப ஃபேசினேட்டிங் ஈவினிங். இன்றைக்கும் எவ்வளோ வருஷம் ஆச்சு, பீப்புள் ஸ்டில் டாக் அபவுட் இட் இன் அமெரிக்கா தட் ஒகேஷன். தென் இந்த ஒஹாயோ அவர் இருக்கும்போது யூ ஆல் ஸ்டார்ட் த ஒஹாயோ தமிழ் சங்கம். ஆமாம் ஆமாம், அது படி ரைட். ஸோ அப்போ வந்து நம்ம அங்கே ஒஹாயில் கொலம்பஸ் தமிழ் சங்கம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இருந்ததுனால அப்பா சார் அப்பா ஷுட் பி த பிரசிடென்ட் ஆஃப் தி கொலம்பஸ் தமிழ் சங்கம். நான் ஃபஸ்ட்டு மீட்டிங் இது பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி ஆரம்பித்தோம். அன்றைக்கி தான் அப்போ தான் ஆரம்பித்தாங்க அதை. கொலம்பஸில் தமிழ் சங்கம். அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் வந்திருப்பாங்க டவுன் டவுன் கொலம்பஸில். வி ஹேட் அப்போ வி டென்ட் இட் வாஸ் இன் த லைப்ரரி அந்த மெயின் டவுன் ஹால் ஏரியாவில். அப்போ வரும்போது ரொம்ப அழகாக அப்பா கேவ் அ வெரி நைஸ் ஸ்பீச். அப்போ 2 பாயிண்ட் அதில் வந்து சொன்னாங்க, எனக்கு இன்றைக்கி ஞாபகம் இருக்குது எல்லோரும் அதை பற்றி பேசுகிற பாயிண்ட். ஒன்று அவங்க சொன்னாங்க, இப்போ நீங்கள் தமிழ் சங்கம் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க, இப்போ வந்து நீங்கள் இப்போ ரெண்ட் எடுத்து இந்த லைப்ரரி மீட்டிங் ஹாலில் இப்போ நீங்கள் நடத்துகிறீங்க, இப்போதைக்கு பரவாயில்ல. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தமிழ்ச்சங்கத்துக்காக ஒரு தனி கட்டடம் கட்டி அந்த கட்டடத்தில் நீங்கள் தமிழ்ச்சங்கத்தை வச்சு அங்கே தான் நீங்கள் வந்து நடத்தணும். நீங்கள் அது இன் கொஸ்டின் ஆஃப் டைம் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை நீங்கள் செய்ய போகிறீங்க, அதுக்கு என்னுடைய பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா பிளஸ் பண்ணி அது சொன்னாங்க. ஏன்னா எல்லாருக்கும் எவ்வளவு சிம்பிளாக இருந்தாலும் அவங்க வீடு அப்படிங்கும்போது அதை பற்றி எல்லாரும் ரொம்ப பெருமைப்படுறாங்க. நான் சின்னமாக இருந்தால் சரி, இருந்தாலும் பரவாயில்ல, பெருசாக இருந்தாலும் சரி, நம்ம வீடு அப்படிங்கும்போது எல்லாருக்கும் அதில் ஒரு பெருமை இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் செய்யணும்னு ஒரு பிளெஸ்ஸிங் சொன்னாங்க. அடுத்தது அவங்க சொன்னாங்க, நான் இங்கே இருக்கையில் பார்க்குறேன் டாக்டர் வந்து எல்லாரோடையும் தமிழில் தான் பேசுகிறாரு, ஆனால் நீங்கள் மற்றவங்களாம் நான் பார்க்குறேன் நீங்கள் ஒருத்தர் இங்கிலீஷில் பேசுகிறீங்க, நீங்கள் ஏமாறி போட்டு. அதனால் நீங்கள் வந்து நான் என்னுடைய வேண்டுகோள், நீங்கள் யார், நீங்கள் வந்து கணவன் மனைவி இல்லை நீங்கள் நண்பர்கள் இல்லை நீங்கள் குழந்தைகளோட நீங்கள் யாரோட பேசினாலும் நீங்கள் எல்லாரும் தமிழில் மட்டும்தான் பேசணும். என்னையிலேருந்து நீங்கள் அப்படி தான் நீங்கள் செய்யணும், அது என்னுடைய வேண்டுகோள் அப்படின்னு அது சொல்லி நான் எங்களுக்கெல்லாம் அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல் இம்பேக்டாக ரொம்ப இதுவானது. அது அவங்க அப்படி டீப்பாக அவங்க ஃபீல் பண்ணி அப்படி சொன்னாங்க. அது ஒரு இது சொன்னாங்க, அதாவது மற்ற சமுதாயங்களில் பார்க்கையில் ஹிந்திக்காரர்கள் எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் ஒருத்தர் பார்க்கையில் ஹிந்தியில் பேசிக்கிறாங்க, இல்லாட்டி குஜராத்தில் பேசுகிறாங்க, கேரளாவில் வர்றவங்க மலையாளத்தில் பேசுகிறாங்க. இது என்ன நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்க மட்டும் ஏன் இங்கிலீஷில் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு சொல்லி அதனால் அது ஆரம்பிக்கும் போது எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. 30 வருஷம் ஆனாலும் 35 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் 40 இயர்ஸ் ஆனாலும் எனக்கு இன்றைக்கும் அப்பா அந்த மாதிரி சொன்னது எனக்கு டீப்பாக ஐ ஃபீல் தட் நான் அதை கடைப்பிடிச்சுன்னு இருக்கேன். ராம்குமார் கமலம்மாவும் அங்கே தேர், அவங்களும் சிவாஜி. ஹவு வாஸ் தேர் ரிலேஷன்ஷிப்? அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரிஸ் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. ஹவு வாஸ் தேட் டாக்டர்? இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு வந்து அவங்க 2 பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்குது. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கணவன் மனைவிங்கிற மாதிரி இல்லாமல் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு அவங்க ஒருத்தர் அவ்வளோ வேடிக்கையாக பேசுகிறது. அப்பா அம்மாவை ஒரு கேலி பண்ணி சொல்கிறது, அம்மா வந்து மாமா அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஏதாவது கோச்சிக்கிற மாதிரி சொல்கிறது வந்து ரொம்ப வேடிக்கை. அதனால் ஒரு ரொம்ப சின்ன உதாரணம், அப்பாவுக்கு வந்து இந்த ரொம்ப ஷாப்பிங்கே அவருக்கு பிடிக்காது. அதுவும் அது ரொம்ப உயர்ந்த குணம். ஏன்னா சாதாரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் தேவையில்லாத சாமான்கள்லாம் வாங்கி, அதுவும் குவாலிட்டி இல்லாத சாமான். அப்பா வாங்குறது பெஸ்ட்டு குவாலிட்டி, ரொம்ப எசென்ஷியல், அதை மட்டும்தான் பண்ணுவார். இந்த சும்மா போகிறது வாங்குறது அது ஒரு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆனால் கமலாம்மா அவங்க மதருக்கு ரொம்ப பிடிக்கும் ஷாப்பிங். அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க என் சிஸ்டர்கிட்ட சொல்லி, மாமா ஏன்னா அப்பா எழுந்திரிக்கிறதுக்கு முன்னால்
நம்ம காலையில் போயிட்டு வந்துடுவோம் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 6 மணிக்கு அவங்க 2 பேரும் புறப்பட்டு அங்கே ஒரே ஒரு கடை இருக்குது வால்மார்ட்னு. அது 24 hours ஓப்பன் ஆகும், 24 hours 7 days a week. ஸோ அவங்க 2 பேரும் போய் ஒரு 2 hours ஷாப்பிங் போயிட்டு மோஸ்ட் ஆஃப் த பை அதெல்லாம் கார்லேயே எல்லாத்தையும் நம்ம தூக்கின்னு உள்ளே போவோம்னா கார்லேயே வச்சுட்டு ஏதோ 2 பையை மட்டும் எடுத்துன்னு சத்தம் போடாமல் வீட்டுக்குள்ளே வர்றாங்க. ஆனால் அப்பா எழுந்துட்டார். அவர் அந்த பக்கம் அந்த லானை பார்த்து அந்த பக்கம் கால்ஃப் கோர்ஸை பார்க்குற மாதிரி இருந்துட்டு இவங்க ரொம்ப சைலண்ட்டாக வர்றாங்க. அப்போ இவர் அந்த பக்கம் பார்த்துன்னு சொல்கிறாரு, எங்கே போனீங்க 2 பேரும் அப்படின்னு. அம்மா சொன்னாங்க, ஒன்றும் இல்லை மாமா, சும்மா வெளியே போயிட்டு வந்தாங்க. போய் சொல்லாதீங்க, ஷாப்பிங் தானே போனீங்க. அவங்ககிட்ட எப்படி சொல்ல முடியும் அப்பாட்ட போய்? ஆமாம் மாமா, நான் சொன்னேன்ல ஷாப்பிங்லாம் வேண்டான்ட்டு. இல்லை மாமா, சும்மா 2 பை தான் போயிடலாம், மற்ற பையெல்லாம் காரில் இருக்கா? ஆமாம் மாமா அப்படின்ட்டு. அதனால் அவங்க 2 பேருக்கும் ரிலேஷன்ஷிப் அவ்வளோ ஒரு லவ்விங், ஜாலி, ஃப்ரெண்ட்லி, நமக்கே சந்தோஷமாக இருக்குது அவங்களோட கூட இருக்குது. நீங்கள் அவ்வளோ க்ளோஸாக பார்த்தது உங்களுக்கு என்னோட அவ்வளோ மெமரிஸ் இருக்கும். ஆனால் எனக்கு ஆஸ் அன் அவுட் சைடர் ரொம்ப டச்சிங் ரிலேஷன்ஷிப். ஐ திங்க் யூ மென்ஷன் டாக்டர் ஐஜர் ரிமைண்ட் நீங்கள் சொன்னீங்க, அந்த எங்கேயோ போனப்போ ஒரு பேஷண்ட் ஷீ வெண்ட் அண்ட் ஸ்டூட் நெக்ஸ்ட் டைம் பேஷண்ட்டோட ஃபேமிலி யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னப்போ ஷீ செட் மை பேபி. அது சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த டெஸ்டிங் பண்ணுறது அங்கே ஹாஸ்பிட்டல்ஸில் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அங்கே அது வந்து பேஷண்ட்டை மட்டும்தான் அந்த டெஸ்டிங் பண்ணும்போது, இப்போ எம்ஆர்ஐ ஏதாவது எடுக்கும்போது எல்லாரும் வெளியில் தான் இருக்கணும், கூட யாருமே வரக்கூடாது அப்படிங்கிறது. சர்ஜரி இருந்த போதும் ஆஃப்கோர்ஸ் யாருமே போகக்கூடாது. அப்போ அம்மா கூட வந்தாங்க. அங்கே ஒரு ஸ்டர்ன் லுக்கிங் ஒரு நர்ஸ் மாதிரி வாஸ் அ பர்சன் ஸ்டாண்டிங் அங்கே இருந்தார் அந்த ரேடியாலஜி டெஸ்டிங் வழியில். அப்போ அம்மாவும் கூட போகணுன்னு ரொம்ப பிரியப்பட்டு கூட வந்தாங்க. அப்போ அவர் சொன்னார், ஹூ ஆர் யூ? நோ நோ நோ, ஒன்லி த பேஷண்ட் இஸ் அலவுட் அப்படின்னு அப்படி பேஷண்ட்டை காமிச்சார். ஸோ அம்மா சொன்னாங்க, அம்மாவுக்கு தான் ரொம்ப இங்கிலீஷ் பேச மாட்டாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு அவங்கள வந்து இங்கிலீஷில் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, மை பேபி அப்படின்னா. அவன் பார்த்தான், ஓகே ப்ளீஸ் கோ அப்படின்ட்டு. அவனே அவ்வளோ டச்டா, உடனே ஸ்பான்டேனியஸ் சொன்னாங்க மை பேபி அப்படின்னு. அவனுக்கே இல்லை ப்ளீஸ் கோ. You studied in MMC, doctor. You studied under Professor M.M. Cooper. I studied with Cooper. Was a legend. Okay. He was a Parsi gentleman. Okay. A very tall, stern-looking person. He looked like an Englishman, and his name was Cooper, but he was a Parsi gentleman. Very big disciplinarian. So people were very intimidated by him. எல்லாரும் அவரை ரொம்ப மதிப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் கிளாஸில். அதுவும் எக்ஸாம் டைம்லலாம் அவர் வந்தாங்கன்னா நம்ம படித்ததெல்லாம் மறந்து போயிடும், ஏன்னா அவர் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஐ ஹர்ட் தட் அவர் ஒரு கிளாஸில் சொன்னாராம், இப்படி ஹியூமன் பீயிங் வாலண்ட்ரி அண்ட் இன்வாலண்ட்ரி மசில்ஸ் என்ன இருக்குது. ஆமாம். தேர் இஸ் ஹியூமன் பீயிங். நேற்று பார்த்த சிவாஜி கணேசன் பிக்சரு. சிவாஜி கணேசன் ஒன்லி ஹியூமன் பீயிங் ஹூ கேன் மூவ் ஹிஸ் இன்வாலண்ட்ரி மசில்ஸ் ஆல்சோ சொன்னார். ரொம்ப டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. அப்படி சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவர் அந்த மாதிரி நான் சொல்லியிருக்காரு, யாராலையும் இன்வாலண்ட்ரி மசில்ஸை நம்மளால் வாலண்ட்ரியாக மூவ் பண்ண முடியாது, அதுவாக ஸ்பான்டேனியஸாக மூவ் ஆகுது. பட் நான் பார்த்தேன் இந்த மாதிரி ஆக்டர், கிரேட் ஆக்டர் சிவாஜி கணேசன், I have seen him. He can move even his involuntary muscles. He's the only person I've heard from others, but you are confirming it. Confirming. Very true, very true. Doctor, there were pictures there. பார்த்துட்டிங்கன்னா show to me and accordingly. ஓகே, ரைட். இது குமுதம் மேகசீனை பற்றி. இப்போ உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட், நீங்கள் குமுதம் மேகசீன் ஃபேமிலியிலேருந்து வந்தீங்க. உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சம்திங் வி வாண்ட் டு நோ அபவுட் யுவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட். கண்டிப்பாக. ஸோ என் ஃபாதர் எஸ்ஏபி அண்ணாமலை. அவங்க 1947 குமுதம் மேகசின் அவங்க தான் தொடங்கினாங்க. அதுக்கு முன்னால் நிறைய பேருக்கு தெரியாத அவங்க லா படித்தாங்க. படித்து கொஞ்ச நாள் 1 year போல் ஹி ப்ராக்டிஸ் லா. ஆனால் அவங்க ரெலிஷ் பண்ணலை. ஆனால் ஏன்னா அவங்களுக்கு எப்போவும் எழுத்து படிக்கிறது அதில் தான் அவங்களுடைய ட்ரூ என்ஜாய்மெண்ட் இன் லைஃப்.
அப்போ அவங்க குமுதம் ஆரம்பிக்கணும்னு ஆஸ் அ ஹாபி ஆல்மோஸ்ட் ரொம்ப ஸ்மால் ஸ்கேல் 2000 காப்பீஸ் தான் பிரிண்ட் பண்ணாங்க. தட் வாஸ் த ஃபஸ்ட் ஃப்ரம் ஹோம் இட் செல்ஃப் இஷ்யூ அங்கேருந்து எழுதி இது பண்ணி அப்புறம் வி ஹேட் அ ஸ்மால் ஆஃபீஸ் இன் சிந்தாதிரிப்பேட்டை. அப்புறம் ரொம்ப ஸ்லோவாக அது வந்து வளர்ந்தது. இட் வாஸ் டோட்லி ஹிஸ் பிரெயின் சைல்ட். ஒரு சின்ன ஜோக் வந்து நான் வந்து அவங்க ஃபாதர் சிவாஜி நான் பார்க்கையில் அவங்களுக்கு இதை பற்றி தெரியாது முதல்ல. டாக்டர் ஜவஹர் தான் தெரியும். அவ்வளோதான் தெரியும். ஏன்னா அது எப்படி ஆரம்பிச்சதுன்னா எனக்கு ஐ ஹேட் அ பேஷண்ட் இன் யூஎஸ், ஜான் ஒரு பேஷண்ட். அவன் எனக்கு கொலம்பஸ் பேஷண்ட், அவன் அமெரிக்கன் காய். அவன் வந்து சிங்கப்பூருக்கு வெண்ட் ஹி ஹேட் சம் கிட்னி ப்ராப்ளம். ஸோ அங்கே போயில பை சான்ஸ் நம்ம துரை வாஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அட் தட் நேஷனல் என்கேஎஃப்ல. ஸோ அப்போ ஹி வாஸ் டாக்கிங் டு ஜான், யார் ஹூஸ் யுவர் டாக்டர்? ஜான் சொன்னால் எனக்கு ஐ ஹேவ் அ டாக்டர் கார்டியாலஜிஸ்ட் இன் யூஎஸ், இஸ் அ எக்ஸலண்ட் கார்டியாலஜிஸ்ட், ஐ ஒன்லி கோ டு ஹிம், ஐ லவ் ஹிம், அப்படி இப்படி என்னை பற்றி ரொம்ப உயர்வா துரை ஹெட் செட். ஸோ அப்புறம் தென் நீங்கள் எல்லாரும் எவ்ரிபடி, பட் நோபடி டோல்ட் அப்பா ஹூ மை ஃபேமிலி பேக்ரவுண்ட். we didn't know ஜவஹர் பழனியப்பன் நம்ம எஸ்ஏபியோட சட்டை யாருக்கும் தெரியாது. அப்போ நான் செகண்ட் டைம் பார்க்கும்போது அப்பா என்கிட்ட சொன்னார், டாக்டர் என்னை நல்லா நீங்கள் ஏமாற்றிட்டீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் எனக்கு தெரில, என்ன சிவாஜி நான் உங்களை என்ன ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் யார் பிள்ளை எனக்கு நீங்கள் சொல்லாமல் நீங்கள் மறைச்சிட்டீங்க. நான் இல்லை சிவாஜி நம்ம அதை பற்றி அப்புறம் பேசலான்னு நான் அதை பற்றி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அப்போ சொன்னார். எனக்கு அப்பா மேலே எனக்கு ரொம்ப மரியாதை. ஆனால் என்னை பற்றியும் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதுவார், ஆனால் நல்லா பாராட்டியும் எழுதுவார். என்ன ஒருக்கா கூட அந்த குமுதத்தை ஒரு வாரமாக ஒருத்தர் எடிட்டர் பண்ணணுங்கும் போது அப்பா வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிலாம் சொன்னாங்க. அந்த கதையெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. நம்ம எல்லாம் வி திங்க் டாக்டர் இது மாதிரி பிஸ்னஸ், ஃபேமிலி பிஸ்னஸ், அது ஒரு எம்பையரை விட்டுட்டு நீங்கள் மெடிசன் சூஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க. வாட் இஸ் த ரீசன் ஃபார் தட்? கரெக்ட். அது ஒரு இட்ஸ் ஒரு அமேசிங் இது. தட் இஸ் ஏன்னா ஒன்று வந்து என்னுடைய ஃபாதர் கிவிங் மீ கம்ப்ளீட் ஃப்ரீடம். என்ன வேணாலும் உனக்கு என்ன படிக்க பிடிக்குதோ என்ன செய்யணும் அது ஹி கேவ் மீ டோட்டல் ஃப்ரீடம். அப்போ எனக்கு யங் டேஸ்லேயே நான் யூஸ் டு ரீட் லாட் ஆஃப் புக்ஸ் அபவுட் மெடிசன், நாவல், ஸ்டோரிஸ் அபவுட் கிரேட் டாக்டர்ஸ். அதெல்லாம் எனக்கு ஒரு ஃபேசினேஷன் இருந்தது. அப்போ என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் எல்லாம் வி வாண்டட் டு மெடிசன். அப்போ நான் அப்போ கேட்டேன் மை ஃபாதர். அவங்க சொன்னாங்க, இல்லை உனக்கு மெடிசன் பிடிக்குதுன்னா ப்ளீஸ் நீ வந்து கோ ஹெட் எனி டைம் யூ கேன் சேஞ்ச். ஏன்னா தேர் ஹவ் பீன் கிரேட் டாக்டர்ஸ் who have become very famous writers. நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ வந்து சாமர்செட் மாமன் இஸ் அ கிரேட் ரைட்டர். சாமர்செட் மாம் வாஸ் அ டாக்டர். அதே மாதிரி ஏஜே க்ரானன் அப்படின்னு இன்னொரு கிரேட் ரைட்டர், அவனும் he was a doctor. ஸோ அதெல்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் நோ யூ கேன் ஆல்வேஸ் டூ திஸ், நீ ப்ரீபிட் அது தட் வாஸ் ஒன் ரீசன். ஆனால் he never thought, நான் யூஎஸ்க்கு போனதுக்கப்புறம் he thought நாங்கள் ஏதோ 1 or 2 years இருந்துட்டு ஐ வில் கம் பேக் டு த fold அண்ட் பிஸ்னஸ் நினச்சாங்க. பட் எனக்கு அங்கே போகல the challenges were so interesting. அதை ஐ continued and developed it so much. நான் அங்கேயே என்னுடைய கெரியர் இருந்தது. ஆனால் நான் வந்து the father வந்து passed away in 94. அப்புறம் I took over the consulting. We had the full editorial team here, and I became very actively involved in the editorial part of it and business. And almost till about 2011-12 varaikku I was fully involved in Kumudam. I can take up the next card now. What is it now? Visa. Yeah. நீங்கள் போனப்போ இருந்த மெடிசனல் ப்ராக்டிஸுக்கும் இப்போ உள்ளது என்ன, how is it developed or evolved over the years and எப்படி? Right. Very good question. ஏன்னா a lot of people don't realize அந்த டயத்தில் நான் போனது late 70s 80sலாம். அப்போ வந்து the US was very advanced. ஆனால் இங்கே things were so far behind. பெரிய கேப் இருக்கும், அங்கேயும் இங்கேயும் சம்மந்தமே இருக்காது. The treatments that we are giving there, totally nothing is available here. அப்போ வரும் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் we had a specialty ward மேலே, then the little better treatment than to the average patient at the general hospital. So there was a huge gap. ஆனால் as it evolved 90s 2000 அதுக்கப்புறம் நம்மளுடைய advancements in medicine in India and Chennai in particular has become so good that I feel the gap is very narrow. Within few years we get all the medicines here. Visas பற்றி சார், இப்போதைக்கு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸில் அங்கே வந்து படிக்கிறதுக்கு
the visa problem, இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. பட் how the opportunity for them to study, especially medical பற்றி பேசலாம் நம்ம. ஆமாம். ஏன்னா அந்த டைம் வந்து 1965 தான் முதல்ல லிண்டன் ஜான்சன் அப்ரூவ்ட் வந்து இமிக்ரேஷன் ஆக்ட் ஆஃப் 1965. ஓகே. அதுக்கு முன்னால் ஒன்லி யூரோப்பியன்ஸ் கேன் இமிக்ரேட் டு யூஎஸ். ஓகே. 1965 தான் நான் யூரோப்பியன் பீப்புள் could immigrate. அதுக்கு முன்னால் மேபி 100 இண்டியன்ஸ் யூஸ் டு கோ டு யூஎஸ் இயர், அவ்வளோதான். ஸோ 65க்கு அப்புறம் ஆரம்பிச்சது. அப்புறம் 65லேருந்து ஒரு 76, 77 வரைக்கும் தேர் வாஸ் சச் அ நீட் அண்ட் டிமாண்ட் அங்கே என்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ்க்கு எஸ்பெஷலி அவ்வளோ டிமாண்ட்ன்றதுனால நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஈஸியாக இட் வாஸ் ஸோ மச். நான் இந்த கதை நான் சொல்லும்போது எல்லோரும் என்னை ரொம்ப ஜெலஸாக என்வியஸாக என்னை பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து யூஎஸில் இந்த க்ரீன் கார்டு வாங்குறதுக்கு தேர் இஸ் அ 25-year வெயிட்டிங் லிஸ்ட். 25 years you may get a green card after waiting 25. எனக்கு அங்கே நான் போகும்போது லேட் 70s my green card was issued in the US consulate on Mount Road in Chennai. இங்கே கொடுத்து என்னை ரொம்ப தேங்க் பண்ணி, ப்ளீஸ் உங்களுக்கு யூஎஸ் போக உங்களுக்கு வேணும்னா நான் டிக்கெட் உடனே போங்க என்னை கேட்டான் அவன் கான்சர்ட், வேணும்னா நான் டிக்கெட் வாங்கி தர்றேன் அப்படின்னா அவன். நான் சொன்னேன் இல்லை, ஐ கேன் அஃபோர்ட் த டிக்கெட், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால திங்ஸ் ஹவ் சேஞ்ச் ஸோ மச். ஆனால் இப்போ இப்போவும் ரொம்ப டிமாண்ட் அண்ட் நீட் யூஎஸில் இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு டிமாண்ட் இருக்குது, யூஎஸில் இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த பிரைட்டஸ்ட் அண்ட் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட். அவங்கள எல்லாரும் ரொம்ப விரும்பி யூஎஸில் கம்பெனிஸ் எல்லாரும் விரும்புகிறாங்க. ஆனால் அந்த கவர்மெண்ட் வந்து இட்ஸ் ஒரு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன். ஆக்சுவலாக ஆஸ்க் யூ டாக்டர், இமிக்ரேஷன் அங்கே அன்சர்டன்டி, இந்த வீசாஸு, அப்புறம் குளோபல் காம்படிஷன் எல்லாம் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணது எப்படி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி என்ன எதுக்கு ரெடியாக இருக்கணும், இதை எப்படி ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு ஏதாவது சஜஷன் சொல்ல முடியுமா நீங்கள்? இப்போ வந்து ஐடியாஸ் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இது டிஜெக்டடாக இருக்காங்க. இனி இவ்வளோ தான் போல், மேபி நம்மளால் போக முடியாது போல் இருக்குது. இப்போ எஸ்பெஷலி இப்போ இந்த ட்ரம்ப்னுடைய பாலிசிஸ் எல்லாம் ஹஸ் பிகம் டைட்டன்ட் அப் ஸோ மச் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தட்ஸ் நாட் ட்ரூ. ஏன்னா இப்போ டெம்ப்ரரியாக அதெல்லாம் பண்ணியிருந்தாலும் நம்ம த நீட் ஃபார் our engineers and doctors is so high, and the respect நம்ம அங்கே கிடைக்கிற ரெஸ்பெக்ட் அவ்வளவு அதிகமாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் அங்கே வந்து அவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. நெசசிட்டியும் இருக்குது. அவங்கெல்லாம் நிறைய பேர் தேவாங்க. நம்ம இந்தியன் டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், மற்ற ப்ரொஃபஷன்ஸ் கூட நீடட் தேர், ரொம்பவும் நீடட். அதனால் இப்போ அவங்க இப்போ டெம்பரரியாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம வந்து இப்போ இந்த H1B விசாலாம் வர்றதில் அவன் சொல்கிறான், நீங்கள் வந்து முதல்ல லோக்கல் அமெரிக்கன்ஸ்க்கு நீங்கள் அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தரணும். அவங்களால செய்ய முடியலைன்னா தான் நீங்கள் வந்து இந்தியன்ஸோ சைனீஸோ ஃபிலிப்பீன்ஸ் வேறு எங்கே அவங்களுக்கு நீங்கள் தரணும். இப்போ அந்த ரூல் கொண்டு வந்திருக்கான். அதை வந்து அந்த லோக்கல் கம்பெனிஸ் வந்து அதை ப்ரூவ் பண்ணணும். ஆனால் அது வந்து இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்லி ஒரு 6 months to 1 year இதெல்லாம் மாறப்போகுது. ஏன்னா நம்மளுடைய எனர்ஜி, இன்டெலிஜென்ஸ், நம்மளுடைய இன்புட் இல்லாமல் they will not be able to run so many companies successfully. Okay. That's interesting, doctor. What is this, doctor? Okay. Yeah, this is taken in Banaras. So அதை பற்றி எதாவது சொன்னாரா? நீங்கள் இதை பற்றி எதை மென்ஷன் பண்ணியிருக்கீங்க? ஆமாம். இந்த காசி இந்த இடத்துல ஓடி டோடஸ் நாங்கள்லாம் பின்னாடி இருந்தோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஃபேமிலியில் சில பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தேர். அப்போ திரும்பி சொன்னார், இதே இடத்துல என் அஸ்தியை கரைங்க. ஸோ வி வென்ட் தேர் அண்ட் இந்த இடத்துல அஸ்தியை போட்டுட்டு ரொம்ப அவர் கேட்டுட்டார். கணப்பாடிகள் ஃபேமிலி, கிருஷ்ணமூர்த்தி கணப்பாடிகள் அவங்க ஃபேமிலியை என்ன ரீசன். அப்போ சார் நீங்கள் காசியில் பனாரஸில் கரைச்சோன்னா மோக்ஷம் சார், திரும்பி ரீபர்த் இருக்கா சார். Then he turned and said, I have lived very well and நல்ல happy life, good satisfied life. I don't want rebirth. So இங்கே வந்து எனக்கு கரைச்சி கண்டிப்பாக டெஃபினட்டாக அவங்க he lived such a full life. ஏன்னா எதையுமே அவங்க I think he lived life king size. அப்படி சொல்கிறாங்கல்ல. இல்லை, டெஃபினெட்லி கிங் சைஸ். அது ஒன்னொன்னையும் அவங்க அப்படி ரசித்து அதை லிவ் பண்ணாங்க.
ஒவ்வொரு இதையும் அந்த அனுபவிக்கிறது வந்து நம்ம முழுமையாக அதை வந்து மூழ்கி அனுபவித்தோம். ரொம்ப சிம்பிளாக நம்ம அந்த சினிமா பார்க்கையில் கூட அங்கே நம்ம ஹோம் தியேட்டரில் நம்ம பார்த்தோம். அப்புறம் அவங்க தியேட்டர் போகணுன்னு சொல்லி சிவாஜியோட நான் பல சினிமாக்கள் அங்கே போனோம். அவங்களுக்கு எப்போவுமே இந்த ஆக்ஷன் சினிமா தான் ரொம்ப பிடிக்கும். அந்த ஆக்ஷன் படம் நான் பல பேர்கிட்ட சொல்லி நம்பவே மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த ஆக்ஷன் படம் வரையில் இவங்களால சிவாஜினால் உட்கார முடியாது. அவங்க குஸ்தி படம்னா அப்படின்னு இவங்களும் ஃபைட் பண்ணுவாங்க. நான் சொல்லும் போது எல்லோரும் டாக்டர் நீங்கள் சும்மா இதெல்லாம் கதை சொல்கிறீங்க, ஒரு நாளும் சிவாஜி அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை 100% உண்மை. அவங்க அப்படி இன்வால்வ்டாக இருந்து சொல்லுவாங்க, போடு இன்னொரு குஸ்தி போடு அப்படின்னு. அவங்க லைஃப்பில் அப்படி ஒரு சில விதத்தில் ஒரு குழந்த மாதிரி 100% இன்வால்மெண்ட். அதனால அவங்க லைஃப்பை கிங் சைஸாக கண்டிப்பாக அவங்க என்ஜாய் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஓகே, ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் என்ன ஓடுது? ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் இது வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி ராம்குமார். அபவுட் வெரி ஹியூமரஸ் இன்சிடென்ட். ஒரு நகைச்சுவையாக அவங்க சிவாஜிக்கு வந்து எப்போவும் நான் முதல்ல வீட்டுக்கு வரையில் எனக்கு ஒரு ஃபார்மல் டைனிங் ரூம், ரொம்ப அழகான டைனிங் ரூம் இருக்கும். நான் அங்கே தான் எல்லாம் செட்டப் பண்ணி முதல்ல போனோம். ஓகே. அப்போ சிவாஜி சொன்னாங்க, எனக்கு இதெல்லாம் சரியாக வராது, உங்கள் கிச்சனில் ஒரு சின்ன டேபிள், பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் இருக்குது, அங்கே தான் போய் சாப்பிடுவோம். நான் சொன்னேன், சிவாஜி இதுதான் ஃபார்மல் டைனிங் ரூம், உங்களுக்கு எல்லாம் செட்டப் பண்ணியிருக்கோம், இதில் வேண்டாம். அவர் சொன்னார், எனக்கு வந்து அங்கே நீங்கள் சமைச்சு நீங்கள் எங்கேயோ வச்சு இங்கே எனக்கு எடுத்து வந்தீங்கன்னா எல்லாம் ஆறி போயிடும், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, எனக்கு ஃப்ரெஷ்ஷாக சூடாக கிச்சன்லேருந்து எனக்கு உடனே வரணும், நம்ம அங்கே போவோம் அப்படின்னாரு. அப்புறம் போயிட்டு அங்கே அதுலேருந்து நாங்கள் ஃபார்மல் டைனிங் ரூம் போகிறதே இல்லை. எப்போவும் பிரேக்ஃபாஸ்ட் கிச்சனில் இருக்க பிரேக்ஃபாஸ்ட் டேபிள், சின்ன டேபிள் தான் உட்காந்து சாப்பிட்றது. அப்போது ஒரு நாள் மார்னிங் ஏர்லியாக எழுந்துருவார். ஸோ கீழே வந்தார். அப்போ வந்து அவருக்கு ஒரு பசியாக இருந்தது மார்னிங், அவருக்கு இது பண்ணிவிட்டு. ஸோ அப்போ அம்மா வந்து கிச்சனில் சமையல் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவர் சொன்னார், என்னம்மா பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு. ஸோ அம்மா சொன்னாங்க, இல்லை சிவாஜி, நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் போட்டுருக்கேன் அப்படின்னாங்க. அப்போ அவர் சொன்னார், அம்மா எனக்கு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்லாம் வேண்டாம், எனக்கு பசிக்குது, எனக்கு ஒரு இந்தியன் டோஸ்ட் எனக்கு போதும் அப்படின்னாங்க. அப்போ எங்கள் அம்மா விடலை. அவங்க சொன்னாங்க, சிவாஜி இப்போ தான் நீங்கள் ஷெவாலியர் விருது வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் தான் இனி நாங்கள் போட போகிறோம். That's a good point. அவர் உடனே கைதட்டி சிரித்து அந்த ஜோக்கை ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரிச்சார். சரி, இப்போ நான் வெயிட் பண்ணி ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் for the Chevalier. That's very funny, doctor. What's one tiny thing we can do every day to keep the heart happy? உங்களுக்கு வந்து ஹார்ட் வந்து போத் ஃபிசிக்கலி ஆஸ் வெல் அஸ் இமோஷனல், மென்டல் ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஸோ ஃபிசிக்கலி அஃப்கோர்ஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸசைஸ் இஸ் அ சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நம்ம ஹார்ட்டை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு. பட் எனக்கு வந்து நான் இமோஷ்னலாக ஹார்ட்டை நல்லா வச்சுக்கிறது, வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் சிவாஜி விச் ஐ ஆம் ப்ராக்டிஸிங் இஸ் அ சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட். அப்பாவுக்கு ஹீ லவ், எப்போவும் அவருக்கு யாரெல்லாம் அவரை ஹெல்ப் பண்ணாங்களோ வாழ்க்கையில் எப்போவும் அந்த நன்றி உணர்வு அவருக்கு எப்போவுமே இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த பெருமாள் முதலியார் பராசக்திக்கு ஹெல்ப் பண்ணி அத்தனை முறை எனக்கு சொல்லியிருக்காரு. அவர் எவ்வளோ வருஷம் ஆச்சு அவர் பண்ணி இருந்தாலும் அது அப்போது நினச்சி திருப்பி திருப்பி சொல்லும்போது அது வந்து இப்போ ஸ்டடீஸ் ஆர் ஷோயிங் அந்த கிராட்டிடியூட் is so important for heart health and emotional health. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த gratitude journal நம்ம we should keep up. Every day we should write 3 to 5 items in the gratitude journal at night. படுத்துக்கிறதுக்கு முன்னால் நமக்கு எல்லாம் we have been blessed to receive that day, what has made us happy அப்படின்னு. அது அப்பா சிவாஜி he did it without reading or studying. It came naturally to him. எப்போவுமே the sense of beautiful sense of gratitude is very important for the heart. Okay, doctor. What's one heart fact that may sound funny but is true? Yeah. So I'll tell you something very funny. So, people will ask me, what all should I do to keep my heart healthy? So I'll tell them, you have to eat right, you don't smoke, keep your blood pressure down, keep your cholesterol, everything, the long list of things, lose weight, everything I tell them. But I tell them, finally, the most important thing you have to do for your heart, you have to choose your parents
very carefully. You know, if your parents had bad DNA and if both of them had heart problems, you are going to get it. Oh, I see. Okay. So you have to choose your parents carefully first. That's really funny. What's your favorite heart hack that people always underestimate? Right. So people think we need to do very complicated things and that are difficult to do, but very simple things. For example, just walk around the house as much as you can. Okay. Anything that you don't have to go by car or take a bus or a two-wheeler, just walk. You know, all these things add up. You know, that motion is the most important. You always have to be in motion. அதுதான் எனக்கு ஹார்ட்டுக்கு the simplest thing to do that keeps the heart healthy. Is there a heart hack for biryani and coffee lovers, or should we just pray? Actually, it is not as bad as we think, because we can enjoy food which we like. அது வந்து ஆனால் எல்லாமே ஒரு moderation. So as long as it's done in moderation, it is fine. And obviously it is better to cut down the cholesterol content. அதனால நமக்கு அந்த oily content, fatty content, அதெல்லாத்தையும் நம்ம குறைச்சிடணும். So to make it more healthy, but keep the flavors alive and keep the quantity under control. So that is good. And coffee by itself, only in excess is bad. ஏன்னா நம்ம காஃபி ஜாஸ்தி சாப்பிடும்போது it causes the heart to go fast, it causes the heart to skip beats and irregular rhythms, atrial fibrillation எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம decaffeinated coffee இருக்குல்ல, that is that I recommend, especially நான் யூஎஸ்லாம் I tell everybody decaffeinated coffee சாப்பிடணும். ஏன்னா ரெகுலர் having நிறைய காஃபி சாப்பிட்றவங்க even 1 or 2 cups coffee now decaffeine சாப்பிட்டா better, doctor. ஏன்னா regular coffee has about 60 milligram of caffeine. Decaf has about 20 to 30. அதனால zero இல்லை, ஆனால் caffeine contain 50% less side. So அதனால நம்ம couple cups is fine. Okay, doctor. Okay. So please enjoy both. Okay, doctor. இப்போ இந்த ஜென்ரேஷன் பசங்க சிவாஜி கணேசன் கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன டாக்டர்? எனக்கு இது ரொம்ப பிடித்த கேள்வி மாதிரி. ஏன்னா எல்லாருக்கும் வந்து நடிகர் திலகம் வந்து அவ்வளவு பெரிய நடிகர், அவ்வளவு சிறந்த நடிகர், ஆசியாவிலேயே நம்பர் 1 நடிகர். மார்லன் பிராண்டோ, சார்லி சாப்ளின் எல்லாமே சொல்லிட்டாங்க அவர் மாதிரி சிறந்த நடிகர் இல்லைன்னு. எல்லாரும் உலகமே ஒத்துக்கொண்டாச்சு. அதை பற்றி நான் பேச போகிறதில்ல, ஏன்னா அது எல்லாம் உலகம் தெரிந்த விஷயம். ஆனால் அந்த ஒரு நடிப்புனால் மட்டும்தான் இவர் இவ்வளவு உயர்ந்தாரா அப்படிங்கிற கேள்வி. அதை நம்ம ஆன்சர் பண்ண பார்த்தோம்னா அது மட்டும் இல்லை, அவருக்கு வந்து நடிப்புத்திறனை தவிர அவ்வளவு குவாலிட்டிஸ் தட் ஹி ஹேட், சிறந்த குவாலிட்டிஸ் இன் லைஃப். அவர் அதை வளர்த்து அதனால் அவர் உயர்ந்திருக்கார். அதை பற்றி எனக்கு பேசணும்னு பிரியமாக இருக்குது. ஏன்னா இந்த அவர் பழகினது, அவர் செஞ்சது, அவருடைய ஹேபிட்ஸை நம்ம எல்லாரும், நம்மளுடைய ஆடியன்ஸ், நம்ம பார்க்குறவங்க கேட்குறவங்க கண்டிப்பாக எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியும். அதை பற்றி நான் சிலது நான் அவர்கிட்ட கற்றுனது நான் எல்லாரோடையும் ஷேர் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ அதில் வந்து ஒன்று வந்து அவருடைய ஒரு க்யூரியாசிட்டி. அதாவது நமக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் ஒரு ஏஜ் ஆன பிறகோ இல்லை நமக்கு ஓரளவு ஒரு ஃபேம் பிரபலம் வந்த உடனே நமக்கு வந்து இனி எதுவுமே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம தான் இப்போ பெரிய ஆள் ஆகிட்டோம், வயசாகிட்டோம், எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், அதுக்கு ஆப்பத்தின்னு சொல்கிறது, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுறது. அது வந்து நம்மளுடைய மைண்டுடைய ஷார்ப்னஸை குறைச்சிடுது. ஆனால் அவங்க சிவாஜி நான் என்றைக்குமே அவங்க அந்த எல்லாத்துலேயும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், everything was interesting to him. அதனால் அதை பற்றி நம்ம கற்றுக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருப்பார். நாங்கள் ஒரு இந்த காரில் நாங்கள் அமெரிக்காவில் போகையில் அவர் அந்த பக்கத்தில் அங்கே தான் உங்களுக்கு தெரியும் அந்த பெரிய ஃபார்ம்ஸ், இந்த சோளம் அவ்வளோ வளரும் மிட்வெஸ்ட்டில். அது ஒன்றும் 18 அடி 16 அடிக்கு சோளம் இருக்கும். அவங்க அப்பாவுக்கு ஹி லவ்ஸ் ஃபார்மிங். அவங்களுக்கு சுரக்கோட்டை வீடை பற்றிலாம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் போய் நம்ம போவோம் டாக்டர், அந்த விவசாயியை பார்த்து நான் அவன்கிட்ட கேட்கணும், எப்படி இந்த சோளத்தை இவ்வளவு அழகாக வளர்த்து இவ்வளவு உயரமாக வளர்த்து இது எப்படி, இதை நான் வந்து கற்றுக்கணும் அதை பற்றி அப்படின்னா சொன்னேன். நமக்கு வந்து எப்படி இல்லை நம்ம போவோம்னு சொல்லி ஸோ வி ஜஸ்ட் வெண்ட்.
அங்கே இருக்க அந்த ஃபார்மர்ஸ் ஏக சந்தோஷம். நான் சொன்னேன் இந்த மாதிரி சச் அ ஃபேமஸ் பர்சன் இந்தியாவிலேருந்து வந்திருக்காரு இதுன்னு சொன்னோடனே அவன் அதை பற்றி அவ்வளோ நேரம் பேசி நாங்கள் அவ்வளோ நேரம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ ஹி வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டட். அதனால் அது எல்லோரும் நம்ம பண்ண வேண்டியது அந்த க்யூரியாசிட்டி அபவுட் எவ்ரி திங் இன் லைஃப். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து எல்லாரையும் அப்படி வந்து மதிப்பாங்க. அந்த சென்சிட்டிவிட்டி, அவங்க வந்து யாருடைய மனசும் புண்பற்றக்கூடாது அப்படிங்கிறத அவங்க ரொம்ப டீப்பாக அவங்க எப்போவுமே ஃபீல் பண்ணுவாங்க சிவாஜி. எனக்கு பர்சனலாக நடந்தது, நான் அந்த கதை நான் சொல்லியிருக்கேன். அந்த அவங்க அவங்களுடைய கிராண்ட் டாட்டர் கல்யாணத்தும் போது அவ்வளவு பெரிய கல்யாணம், அதனால் அவங்க அவ்வளவு பிஸியாக இருந்தாங்க கல்யாணத்தும் போது. ஆனால் இந்த கல்யாணத்துக்கு நான் வரணும்னு அவங்க என்னை அமெரிக்காவிலேருந்து வரணும்னு அவங்க தான் என்னை அழைச்சாங்க. இதுக்காக நான் அமெரிக்காவிலேருந்து வந்தேன் கல்யாணத்துக்காக. ஆனால் அன்னைக்கு வந்து அவ்வளவு பெரிய கூட்டம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? கவனிக்க முடியல. ஆமாம், கரெக்ட். உங்களாலே கவனிக்க முடியல, ஆனால் நீங்கள் அவ்வளவு பிஸியாக இருந்தீங்க, அவங்களால கவனிக்க முடியல. அப்போ நானும் இந்தரையும் பின்னால் இங்கே உட்காந்துட்டு தூரத்துலேருந்து பார்த்தோம். ஆனால் அதனால் நாங்கள் வேறு ஒன்றும் பண்ண முடியல அந்த டயத்தில். அப்போ ஏஆர் ரஹ்மான் கச்சேரின்னு நினைக்கிறேன் இருந்தது, அதை நாங்கள் வந்து கேட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு வந்து நம்ம மக்களை வந்து நம்ம ப்ளஸ் பண்ண முடியலையே, சிவாஜியை பார்க்க முடியலையேன்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஆனால் நம்ம வந்தோம் அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அப்போ அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு தேர்ஸ் அ நாக் ஆன் த டோர். யார் காலையில் 8 மணிக்கு அப்படின்னு பார்த்தா சிவாஜி அப்புறம் அவங்க டிரைவர் 2 பேர் தான் வந்திருக்காங்க. நான் சொன்னேன், என்ன சிவாஜி அப்படின்னு ஒரே ஷாக் எனக்கு. அப்போ சொல்கிறாங்க, டாக்டர் நீங்கள் என்னை மன்னிக்கணும் அப்படின்னா. நான் சொன்னேன், உங்களை எதுக்கு நான் வந்து மன்னிக்கணும்? இல்லை, நீங்கள் இது கல்யாணத்துக்காக நான் உங்களை வர வச்சேன், இதுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தீங்க, என்னால் உங்களை கவனிக்க முடியல, நீங்கள் என்னை மன்னிக்கணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சிவாஜி நீங்கள் இதுக்காக நீங்கள் இப்படிலாம் வரலாமா, நீங்கள் ஒரு ஃபோன் கால் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னேன். இல்லை டாக்டர், நான் எனக்கு வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு. ஸோ இது வந்து யாராலும் வேறு யாருமே செய்ய மாட்டாங்க, இல்லை, நோபடி வில் டூ இட். இட் ஷோஸ் த பியூரிட்டி ஆஃப் ஹிஸ் ஹார்ட். அவங்க எப்படி எல்லாரையும் மதிக்கிறாங்க, அது எல்லோரும் அதை கற்றுக்க வேண்டிய விஷயம். இஃப் ஹீ கேன் டூ இட், நம்ம எல்லோரும் எவ்ரிபடி எல்ஸ் ஷுட் ரெஸ்பெக்ட் ஈச் அதர் அப்படிங்கிறது அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அடுத்தது வந்து எல்லாருக்கும் அவங்களுடைய பங்க்சுவாலிட்டி பற்றி எல்லாருக்கும் நமக்கு தெரியும். எல்லாமே 15 மினிட்ஸ் முன்னால் வந்து உட்காந்துருவாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க அந்த மற்றவங்க டயத்தை மதிக்கிறதுனால அந்த எல்லாருடைய ப்ரொடக்டிவிட்டி கோஸ் அப். அந்த ஏன்னா அவங்க பொசிஷனில் அவங்க லேட்டாக வராங்கன்னா எல்லோரும் லேட்டாக வர ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது அந்த ப்ரொடியூசர், டைரக்டர், இந்த ஹோல் இண்டஸ்ட்ரி சஃபர்ஸ். ஸோ இவங்க அந்த செட் த எக்ஸாம்பிள் ஃபார் தட்ங்கும் போது அவங்க அளவு எல்லாரும் இருக்க முடியாட்டி கூட வி ஹேவ் அது ஒரு எனக்கு ஐ ஃபீல் அவங்க ஞாபகத்தில் ஐ ட்ரை டு கீப் அந்த பங்க்சுவாலிட்டி as much as possible. அவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க யாரும் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னா கூட அவங்க வந்து லேட்டாக வந்தாங்கன்னா இப்படி வாட்சை பார்ப்பாங்க. அதுவே எல்லாருக்கும் குறுகிடுவாங்க, ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது. அப்புறம் அவங்களுடைய யாரோ ஒரு ஜேர்னலிஸ்ட் கூட எதாவது சொன்னீங்க டாக்டர்? கரெக்ட், ஜேர்னலிஸ்ட்டு. அவர் இன்டர்வியூக்காக கொலம்பஸ் டிஸ்பேட்ச்லேருந்து அவரை நான் கூப்பிட்டுருந்தேன். இட்ஸ் அ வெரி பிக் நியூஸ் பேப்பர், ஹியூஜ் சர்க்குலேஷன். அவங்க ரொம்ப, நான் சொன்னேன் இஸ் அ கிரேட் ஆக்டர் ஃப்ரம் இந்தியான்னு, அவங்க ரொம்ப சந்தோஷமாக தே கேம். அண்ட் 2 பேரும் வந்தாங்க. ஆனால் அவங்க அப்பா ஆஸ் யூஷுவல் சிவாஜி 15 மினிட்ஸ் ஏர்லி எல்லாம் ட்ரெஸ் பண்ணி நீட்டாக லிவிங் ரூமில் வந்து உட்காந்துருந்தாங்க. ஈவினிங் 5 வரேன்னா 5 ஆச்சு, 5:10 ஆச்சு, 5:15. சிவாஜி என்கிட்ட சொன்னாங்க, டாக்டர் நீங்கள் கூப்பிட்டு கேன்சல் பண்ணுங்க அப்படின்னாங்க. இல்லை சிவாஜி, ஏதாவது கண்டிப்பாக காரணம் இருக்கும், இப்போ வந்துடுவாங்கன்னா. ஃபார்ச்சுனேட்லி அவன் வந்துட்டான் உடனே. அவங்க வாஸ் ஸோ அப்பாலஜெட்டிக், 2 யங் ரிப்போர்ட்டர்ஸ். அவன் சொல்கிறான், அவங்களே தி ஆர் நியூ டு கொலம்பஸ். நான் அப்போ ஜிபிஎஸ்லாம் இல்லை, ஸோ தே லாஸ்ட் த வே. ரொம்ப மன்னிப்பு கேட்டாங்க. அப்போ சிவாஜி சொன்னாங்க, I thought all Americans are punctual. You have disproved it. அப்படின்னு. ஏன்னா இங்கிலீஷ் அவ்வளோ நல்லா பேசினாங்க. ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். இங்கிலீஷும் அந்த ரொம்ப ஆக்சென்ட்டோட, அதாவது அவங்க ஹியூஜ் வொக்காபுலரின்னு சொல்ல மாட்டேன், ஆனால் த வேர்ட்ஸ் தட் ஹி ஸ்போக்
perfect diction, perfect pronunciation and accent. ரொம்ப நல்லா இருந்தது. Okay. Columbus Dispatchல 2 pages he covered fully of the interview, multiple photos. அதில் எனக்கு ஞாபகம் இருக்கு அவன் சொன்னது, I have never met anyone with so much charisma, who is so handsome, beautiful smile and perfect teeth. அவன் டீத்தை பற்றி மென்ஷன் பண்ணுறான். ஓகே. பர்ஃபெக்ட் டீத். இல்லை, அப்சல்யூட்லி ரைட். எல்லா ஃபோட்டோஸில் அப்புறம் தான் நானே நோட்டீஸ் பண்ணேன், பர்ஃபெக்ட் டீத் அப்படின்ட்டு அது சொன்னான். இன்ட்ரெஸ்டிங் இல்லை, இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் நான் அவங்க நன்றி உணர்வை பற்றி நம்ம லெசன், அந்த கிராட்டிடியூட் டு ஆல் திஸ் ஃபார் ஆல் தி சிம்பிள், வேறு இடத்துல சொல்லும்போது நான் சொன்னேன் அது ட்ரை டு கீப் தட் அப். நம்ம அந்த நன்றி உணர்வு லைஃப்பில் ரொம்ப முக்கியம். அவங்களுடைய நன்கொடை எல்லாருக்கும், அவங்க அவ்வளவு பேருக்கு அவங்க பிரியமா, அவங்க அதை ஷோ பண்ணிக்கலை, அட்வர்டைஸ் பண்ணலை, ஆனால் அவ்வளவு கோயில்களுக்கு யானைகள் கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவுக்கு எனக்கு சொன்னாங்க, இண்டியனாpolis ஜூக்கு எலிஃபென்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணது. ரொம்ப முக்கியமாக எனக்கு வந்து அவங்க அந்த தமிழ் பற்று, அந்த தமிழ் பெருமை, நம்ம வந்து அந்த தமிழனுங்கிறதுல வந்து அவங்க அந்த பெருமைப்பட்டது, நம்ம வந்து நம்மளுடைய தமிழ் குவாலிட்டிஸ் அவங்க அந்த சினிமாக்கள்லேயும் கொண்டு வந்திருக்குது. நம்மளுடைய அந்த வீரம், பாசம், நம்முடைய அரண், அன்பு, எல்லா அதுவும் அவங்க கொண்டு வந்து, அது தமிழ் இதை வந்து நம்ம எல்லாரும் தமிழில் பேசணும், நம்ம வந்து தமிழை வளர்க்கணும், நம்ம வந்து தமிழனுங்கிறது அந்த பெருமை அவங்களுக்கு இருந்தது. எல்லோரும் ஷேர் பண்ணி அது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. நான் வந்து சேஞ்ச் மை லைஃப். எனக்கு அது வந்து எவ்வளவு அது முக்கியங்கிறது எனக்கு அப்புறம் தெரிஞ்சுது. அதனால் நம்ம அவங்ககிட்ட வந்து அவ்வளவு இருக்குது, நம்ம அவங்ககிட்ட வந்து கற்றுக்க வேண்டியது. ஆனால் இதெல்லாம் வந்து எல்லாரும் வந்து இதை ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள். இது பூரா எல்லாரும் கண்டிப்பாக அதை வந்து செயல்முறையில் கொண்டு வந்து அது வந்து நம்ம we must honor him by doing these things, so we also become better people. He was honorary mayor in New York in 1962 right. of Buffalo, right. Niagara Falls city. Niagara Falls, like right. So அது மாதிரி நீங்கள் எதுவும் honorary citizen எதை பண்ணீங்க டாக்டர்? Right. At our function when we had the party at my house, அதாவது நம்ம ஆப்பிள் வாலி வீட்டில் நம்ம இந்த அவங்களுடைய சினிமா இதெல்லாம் கிளிப்ஸ் நான் ஏர்லியராக பேசும்பொழுது அவங்களுடைய சினிமாக்கள் எல்லாம் காமிச்சு, அப்போ நம்ம வந்து மேயர் ஆஃப் மவுண்ட் வர்னன், மேயர் ஆஃப் கொலம்பஸ் 2 பேரும் வந்திருந்தாங்க. அப்போ வந்து மேயர் ஆஃப் கொலம்பஸ் வந்து he gave the keys to the city அப்படின்னு, so which makes him a citizen of Columbus, of the city. அதே மாதிரி மேயர் ஆஃப் மவுண்ட் வர்னன் also gave him an award and a plaque to make him citizen. So for both Mount Vernon and Columbus. Correct. That's interesting matter. Yeah. Thank you, doctor. Thank you. Now, before I finish, I would like personal thanks. எங்கள் குடும்பத்தின் சார்பில், எங்கள் நண்பர்கள் சார்பில், அவர் கோடான கோடி ரசிகரின் சார்பில், உங்களால் அவர் இன்னும் ஒரு 10 வருஷம் குவாலிட்டி லைஃப் லிவ் பண்ண முடிஞ்சிச்சு. 91லேருந்து 2001 வரைக்கும் உங்களால் வந்து நீங்களும் உங்கள் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் கூட நீங்கள் அவர் லைஃப் ஒரு 10 years ப்ரொலாங் பண்ணது எங்களுக்கெல்லாம் we are all very happy டாக்டர். சந்தோஷம். we are always grateful to you. எப்போவுமே நாங்கள் அவர் சொன்ன மாதிரி gratitude, hearts are filled with gratitude, and we will never forget you, doctor. We'll never forget you and your family. Thank you very much, doctor. Thank you, Ramkumar. நீங்கள் எனக்கு இந்த கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி, உங்கள் ஃபாதர் சிவாஜியோட எனக்கு கூட இருந்தது என் லைஃப்லேயே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹைலைட்ஸ் ஆஃப் மை லைஃப். அதுக்கு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க, அதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். என்னால் முடிஞ்சதை செஞ்சது, நீங்கள் எவ்வளவு எனக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு டச்சஸ் மை ஹார்ட் ராமு. அண்ட் ஹாப்பி நீங்கள் புக்கும் ரிலீஸ் பண்ண போகிறீங்க போட்டு. அதனால் இப்போ அந்த இங்கிலீஷ் வெர்ஷன் ஆஃப் த புக், அதாவது அமெரிக்காவில் என் விருந்தினர் சிவாஜி தமிழ் புக் ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்போ இங்கிலீஷ் இப்போ பிரிண்டில் இருக்குது. இப்போ அடுத்த மாதம் ஃபெப்ரவரியில் இப்போ நமக்கு அந்த இங்கிலீஷ் வெர்ஷன் ரிலீஸ் ஆகிடும். ஸோ அது எல்லாரும் அதை படித்து மகிழ்ந்து அதில் நான் அவங்களுடைய உயர்ந்த குணங்கள் அவ்வளவே நான் முடிஞ்ச வரைக்கும் அதில் அந்த புக்கில் நீங்கள் நிறையா சிவாஜி பற்றி ரொம்ப பேர் தெரியாது. இப்போ நம்ம பேசுகிற மாதிரி யூ brought out some facets of சிவாஜி அது புக்கில் கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லாரும் படிக்கிறதுக்கு. எல்லாரும் அண்ட் ப்ளஸ் இட் வில் பி என்டர்டெய்னிங், என்ஜாயபிள், பட் மோர் தென் தட் வெரி யூஸ்ஃபுல் to emulate his great qualities. Great. Oh, that's good. That's good.
பாரு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்முடைய தமிழ் புத்தகம் அமெரிக்காவில் என் விருந்தினர் சிவாஜி இப்போ நமக்கு ரிலீஸ் பண்ணது. அமெரிக்காவில் என் விருந்தினராக சிவாஜி. ஆமாம். குமுதம் டாக்டர் ஜவஹர் பழனியப்பன். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டாக்டர். ஸோ திஸ் இஸ் த புக், அமெரிக்காவில் என் விருந்தினராக சிவாஜி. ஸோ திஸ் இஸ் நவ் அவுட் தமிழில். யூ going to bring it out in English also. Right. இது வந்து ஜஸ்ட் பீன் ரிலீஸ். இது வந்து ஒரிஜினலாக வந்து தினமலர் வாரமலரில் 20 வாரங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் அது எழுதின அனெக்டோட்ஸ் என்னுடைய ஞாபகத்திலேருந்து அவங்க நான் சிவாஜியோட பழகினது போது என்னுடைய ஞாபகங்கள் அதை பற்றி அது வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டாக எல்லோரும் படித்தாங்க. அப்புறம் பை பாப்புலர் ரிக்வெஸ்ட் எல்லோரும் கேட்டாங்க இதை நம்ம புத்தகமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதை இப்போ தொகுத்து அப்போ எனக்கு வந்து சந்திரமௌலிங்கிறவர் கூட சேர்ந்து ரஞ்சன் அவங்க 2 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இதை கொண்டு வரதுக்கு. அப்புறம் இதை புத்தகமாக கொண்டு வந்து இப்போ இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ அதனால இப்போ இட்ஸ் அவைலபிள். I'm sure people அது மாதிரி different Shivaji will come again in the book. Correct. And I'm happy you bring it in English also. So உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் மற்ற people can reach a wider audience. Right. Okay, doctor. Thank you very much, doctor. ரொம்ப தேங்க்யூ. Great pleasure. Great pleasure.